கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனம் சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் உள்ளது, அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளோட பிள்ளைகள் மேலும் தலைமுறையாக இருக்குமா. கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலே இருக்குமா. அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு அற்புதமான வசனம் பாருங்கள். கிருபை அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அன்பு, அளவு கடந்த அன்பு. எந்த விதத்துலேயும் நாம் கெட்டு போயிடவோ அழிஞ்சு போயிடவோ அல்லது இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வெறுத்து போயிடவோ கூடாது. நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வரக்கூடாது. அப்பா அம்மா உற்றார் உறவினர் சொந்த வந்த யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல. அதனால தான் சொல்கிறார், அவருடைய நீதி பிள்ளைகளோட பிள்ளைகள் மேலே அனாதியாய் என்றென்றைக்கே இருக்குமா. இப்போ நம்முடைய ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்மளை எல்லாருமே விட்டுட்டு போயிடுவாங்க. நமக்கு பாதுகாப்பாக இருந்த அப்பா வயசாகி போயிடுவார். நம்ம மீது ரொம்ப அளவு கடந்த அன்பு செலுத்தின அம்மா நம்மளை விட்டு போயிடுவாங்க. அப்போ நாம் தனிமையாக்கப்படுவோம். நாம் பிறர் மேலே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடுவோம். நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர குழந்தைகள் அப்படின்னு நாம் அவங்க மேலே அன்பு செலுத்தணும். எப்படி நம்முடைய பெற்றோர்கள் நம் மீது அன்பு செலுத்தினார்களோ அதுபோல் நாம் அவங்க மேலே அன்பு செலுத்துகிறவங்களாக வந்துடணும். அப்போ நாம் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை விட்டு போனதற்கு பிறகு நாம் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிற நிலை வருகிற போது நம் மீது யார் அன்பு செலுத்துவாங்க? இருந்தவங்க போயிட்டாங்க. அப்படி பார்த்தா எந்த காலத்திலையும் நம்மை விட்டு நீங்காமல், எந்த சூழ்நிலையிலையும் நம்மை விட்டு விலகி போகாமல் சதா நம் மீது அன்பு செலுத்துகிற ஒரே ஒருத்தர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் தான். அவர் அதைத்தான் கிருபை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவருடைய அன்பை தான். இந்த அன்பு யார் மேலே இருக்குன்னா அவருக்கு பயந்தவர்கள் மேலே இருக்குமா. இப்போ கடவுள் பயம் உள்ளவர்கள் மேலே கடவுளுடைய அன்பு நிலைச்சிருக்கும். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, கடவுள் பயம் இருக்கிறவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். கடவுள் பயம் இருக்கிறவன் எந்த விதமான பாவச் செயலையும் எந்த விதமான துணிகரமான செயலையும், ஏன் ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறதா இருந்தால் கூட இது கர்த்தருக்கு விருப்பமில்லாத வார்த்தை, நான் கெட்ட வார்த்தை பேசுன்னா ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பயம் நம்ம எந்த விதமான தவறும் நம்மை பண்ண வைக்காது. இப்போ கடவுள் காட்டின வழியில் தான் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும். எந்த விஷயத்தை நாம் செஞ்சாலும் சரி, ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறப்போ நாம் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணுமே, கடவுள் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார், இது கடவுளுக்கு விரோதமான செயலாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நாம் பயப்படுறோம் பாருங்கள். இந்த பயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நாம் தவறு செய்ய மாட்டோங்கிறது உறுதி. அப்போ நாம் தவறு செய்யலை அப்படின்னாவே கடவுளுடைய அன்பு நம்ம மீது இருக்குதுன்னு அர்த்தம். கடவுள் நம் மீது முழுமையாக அன்பு வைத்திருப்பார் என்பது தான் உண்மை. இந்த அன்பு எது வரைக்கும் தொடருமாமா, நம்முடைய பிள்ளைகளோட பிள்ளைகள், அதாவது நம்மளுடைய வயிற்று பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், அந்த பிள்ளைகளோட பிள்ளைகள் வரைக்கும் அனாதியாய், அதாவது யாருடைய ஒரு வற்புறுத்தலும் இல்லாமல் அதுபோல் அது பாட்டுக்கு அந்த கிருபை நிறைந்திருக்கும், அவருடைய அன்பு நிறைந்திருக்கும், அவருடைய நீதி நிலைத்திருக்கும். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா, கடவுள் பயம் சகலத்தையும் மாற்றும், கடவுள் பயம் சகலத்தையும் நன்மையாக்கும், கடவுள் பயம் சகல சூழ்நிலையும் நம்மை வழிநடத்தும். ஆகவே நாம் கடவுள் பயத்தோடு இருக்கணும். நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்க முடியும். அவருடைய நீதி, கடவுளுடைய நீதி நம்முடைய பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளோட பிள்ளைகள் மேலும் நம்முடைய சந்ததிகள் மேலே நிலைச்சிருக்கிறப்போ நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட
சந்ததியாக நாம் இருக்க முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேலே உம்முடைய கிருபை இருக்கும் என்று சொன்னீர். உம்முடைய நீதி கர்த்தருக்கு பயந்தவர்களோட பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொன்னீர். அந்தபடியாக இந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். நாங்களும் ஆண்டவர் உமக்கு பயந்தவர்களாக, இந்த உலக காரியங்களை விட்டு விலகினவர்களாக, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய நீதியும் எங்களோட வாழ்க்கையில் இடைபடட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.